அவர்களே, இயேசுவின் பாடுமரணங்களை குறித்து சிந்திக்கின்ற போது யூதாஸ் காரியோத் என்ற நபரை குறித்து சிந்திக்காமல் இருக்க முடியாது. ஆம், இவர் செலோத்தேய சிந்தனைகளை கொண்டவர், அதாவது புரட்சி செய்து அதன் மூலமாக ரோம அரசிடமிருந்து விடுதலை பெறலாம் என்ற எண்ணத்தை கொண்டவர். ஆனால் இவர் இயேசுவை சந்தித்த போது இயேசுவின் போதனைகள் யூத சமய தலைவர்களின் போதனைகளைப் போல இல்லாமல் மனிதநேயம் கொண்டதாக இருந்ததால் இவரும் இயேசுவின் சீடராக மாறுகின்றார். செல்வத்தின் மீது அதிக விருப்பம் கொண்டவராக ஒரு அடிமையை விற்கும் விலையாகிய 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டிக் கொடுக்கின்றார். இயேசு யூதாஸின் நிலையை குறித்து கூறிய வேளையிலும் உணர்வடையாமல் பிசாசுக்கு இடம் கொடுத்து முத்தத்தின் வழியாக ஆண்டவரை காட்டிக் கொடுத்து தனது அன்பை விற்று போட்டார். தன்னுடைய பாவத்தை உணர்ந்த போதோ வாழ விருப்பமில்லாமல் தான் பெற்ற பணத்தை ஆலயத்தில் எரிந்துவிட்டு தூக்கு போட்டு தன் வாழ்வை முடித்துக் கொள்கின்றார். ஆம், நம் வாழ்விலும் சாத்தானுக்கு இடம் கொடுக்கின்ற போது நமது வாழ்வும் அதோ கதிதான் என்பதை மனதில் வைத்து இயேசுவின் அன்பிலே வளர்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. करचरणकृतं वा कायजं कर्मजं वा श्रवणनयनजं वा मानसं वापराधं विहितमविहितं वा सर्वमेतत्क्षमस्व. जय जय करुणाब्धे श्री महादेव शंभो. ஒரு கதை இருக்கு. ஒரு மலை, பெரிய மலை பாறை, 3 தவளைங்க அது ஏறி போனோம். உண்டாவதாக எந்த ஒரு கண்டுபிடிப்பும் கர்த்தருடைய சித்தமும் ஞானமும் இல்லாமல், அவருடைய திட்டமும் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் கண்டுபிடிக்கிறது இல்லை. கண்டுபிடித்த எல்லா கண்டுபிடிப்புகளும் மனிதனுக்கு தேவையான கண்டுபிடிப்புகள். ஆனால் அதை மனிதர்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் அதிக கவனம் தேவைப்படும். 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல ஆனான். ஆபாசம் நிறைந்து காணப்படுகிறது. ஆபாசம் செல்ஃபோனில் தேடவே வேண்டாம். ஒரு ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணாலோ ஓப்பன் பண்ணாலோ அட்வர்டைஸ்மெண்ட்டு வருது. அதுலேயே ஆபாசம் நிறைந்த படங்கள் வருது. செல்ஃபோன் எப்படி தான் யூஸ் பண்ணுறது, அதிலிருந்து நம்ம எப்படி தான் தப்பிக்கிறது என்ன நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதை பற்றி இப்போ பார்ப்போம். ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு வால் போஸ்டர், அசிங்கமாக வால் போஸ்டர் நீங்கள் பார்த்துட்டீங்க. அது கண்ணுக்கு எதாச்சையாக பட்டுருச்சு. அது தவறு கிடையாது. அந்த போஸ்டரை திரும்பவும் போன இடத்துலேருந்து திரும்பவும் வந்து அந்த போஸ்டரை பார்த்தோன்னு சொன்னால் அதுதான் பாவம். இதுதான் கர்த்தருடைய பார்வைக்கு பாவமாக தோன்றுகிறது. அது மாதிரியான விஷயங்களை கொண்டு வரும்போது எதிர்பாராத விதமாக எல்லாரும் யூஸ் பண்ணும்போது வரதான் செய்யும். அதை பார்த்துட்டு அதோட விட்டுடணும். இல்லை, அந்தலாம் செய்யக்கூடாது என்பதை பார்ப்போம். தேவையில்லாத செல்ஃபோனில் பேசக்கூடாது. வாதங்கள், தேவையில்லாத பேச்சுக்கள், அரட்டை பேச்சுக்கள், இதை தவிர்ப்பது கூட நீங்கள் அதில் வச்சிக்காதீங்க. அப்படி ரிங்டோனாக வச்சா கூட அது கிறிஸ்தவ பாடலாக இருக்கட்டும், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு மியூசிக்காக இருக்கட்டும். யூடியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் அதில் நம்ம தகவலை தேடுறோம். நல்ல விஷயங்களும் அதில் கிடைக்குது, மிகவும் மோசமான விஷயங்களும் அதில் இருக்குது. அப்போது அதில் ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அதை தள்ள பேஜஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கிறதுக்கு அது கொண்டு போகும். இப்படி நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை ஃபேஸ்புக்கை நம்ம பார்க்க செய்து இந்த ஃபேஸ்புக்கை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டா அது என்னது, ஸ்டேட்டஸை வச்சு அடுத்தவங்க வைக்கிற ஸ்டேட்டஸை நம்ம பார்க்குறது, நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறது. ஒன்று தெரியுமா, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் என்னைக்காவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் நரகத்துக்கு கண்டிப்பாக செல்லுவீங்க. அதுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன்.
மிகப்பெரிய வலை. இதிலெல்லாம் நீங்கள் போய் விழுந்துட்டீங்கன்னா உங்களால் வந்து தப்பிக்கவே முடியாது. நீங்கள் நரகத்துக்கு கண்டிப்பாக செல்லுவீங்க. அதுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 28. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்று. பார்த்துக்கிட்டீங்களா? வந்து முற்றிலுமாக தவிர்க்கணும். இது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது. யோசேப்பினுடைய கதை உங்களுக்கு தெரியும். யோசேப்பு எப்படி அந்த மாதிரியான காரியங்களிலிருந்து விலகி ஓடினான் என்று உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதனால் யோசேப்பை போல இந்த மாதிரியான பாவ செயல்களிலிருந்து நம்ம விலகி ஓட வேண்டும், செல்ல வேண்டும். சரி, நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை பார்த்தோம். இனி தேவனுடைய பார்வைக்கு தேவனுடைய ஏவுதல் மனிதர்கள் தேவ வசனத்தை ஆராய்ச்சி செய்து அதை பற்றியதான நிறைய இருக்கு. ஆனாலும் நமக்கு பைபிள் அதில் இருக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஆப்களை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு உங்கள் பிள்ளைகளுக்கு, வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கு அதை படித்து தேவனுடைய கதையை, தேவன் இந்த உலகத்துக்கு வந்தது அவர் இருக்குது ஆப், அந்த மாதிரி ஜீசஸ் புக்ஸ் ஆப் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறது மூலமாக இந்த மாதிரி பாடல்களை நீங்கள் படிக்க முடியும். அதன் பிறகு செல்ஃபோனில் அரட்டை பேச்சுகள், வீண் விவாத பேச்சுகள், சண்டைகள், சச்சரவுகள் இதெல்லாம் தயவு செய்து கூடாது. இது தேவன். அந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, மனுஷன் நன்மை தீமை எதுன்னு நம்ம அறிஞ்சிக்கிட்டு அதன்படி நம்ம செஞ்சோம்னா தேவனுக்கு பிரியமான செயலாக இருக்கும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். இன்னும் வந்து HIV போன்ற நோய்கள் வந்துட்டு இந்த ஓரின சேர்க்கை மூலமாக தான் அதிகமாக பரவுது அப்படின்னு டாக்டர் காந்தராஜன் ஒருத்தர், இவர் எய்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் தான். அவங்களுக்கு தான் மிக அதிகமான பாதிப்பே இருக்கு. ஆமாம், நாங்கள் அந்த எய்ட்ஸ் கண்ட்ரோலில் இருந்தபோது, எய்ட்ஸ் பெரிதாக இருந்தபோது ஓரின சேர்க்கைக்கு எதிர்ப்பாக பல விஷயங்கள் நாங்கள் பேசுகிறோம். அப்படின்னு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அறிக்கை விட்டுருக்காரு. நீங்களாம் என்னடா வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ஆணும் பெண்ணும் திருமண வாழ்க்கையில் ஈடுபடுறது தான் கிறிஸ்தவ மதம் சொல்லக்கூடியது. இதுதான் வாழ்வியல் முறை. இதை விட்டுட்டு நீங்கள் வந்து LGBT அஜெண்டாலாம் புஷ் பண்ணுறீங்க. நீங்கள் வாழ்றதுதான் ஒரு வாழ்க்கையாங்கிற லெவலுக்கு புட்டிங் நீங்கள் பேச ஆரம்பிச்சாரு. நீங்கள் கவனிச்சு பாருங்க, இந்த திருமணங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மத சடங்குபடியே நடக்கும். அப்போ இது எதுக்கு? ஏன் எதனால இந்த தேவையில்லாத வேலையை அந்த மதங்கள்ல திணிக்க இது இந்த இதுக்குள்ள வந்து திணிக்கணும். இது ஒரு திட்டமிட்ட அஜெண்டா. இப்போ ஓரின சேர்க்கையே பைபிள் கடுமையாக இருக்குது. அப்படி இருந்தும் ஓரின சேர்க்கை கல்யாணத்தை சர்ச்சுகளுக்குள்ள நடத்திக்கலாம். அப்ப இவங்க வந்து ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை உடைக்கிறாங்கன்னு குற்றச்சாட்டுல இல்லை. அதுதான் இந்த ஃபெமினிசம்ங்கிறது. இதை விட ஒரு ஆணாதிக்க சிந்தனை கொண்ட ஒரு சமூகம் இருக்கவே முடியும். ஏன் நான் சொல்றேன்னா, நம்மள என்ன சொல்றோம், பெண்கள் படைப்பின் ரீதியாக, இயற்கையின் ரீதியாக பலவீனமானலாம் சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். ஐயோ யோ யோ போவோம். We are not equal. நம்ம வந்து பயாலஜில ஈக்குவல்ஸ் கிடையாது, நம்ம சோஷியலி ஈக்குவல். பயாலஜி படி நம்ம சேம் கிடையாது, நம்ம டிஃபரெண்ட். அதை நம்ம சேம்னு நினைச்சோம்னா நமக்கு பயாலஜியே புரியல. ஓரின சேர்க்கையை பத்தி சோஷியல் மீடியால, ஃபேஸ்புக்ல கூட எதுவுமே பேச முடியல. இந்த இன்டர்வியூவே வெளியில வருமானு தடையாகும்னு சொல்ல முடியாது. ட்ரம்ப் அங்க அமெரிக்கால என்ன முடிவெடுத்திருக்காரோ அதே மாதிரியான முடிவை தான் இந்தியாவும் மோடியும் இருக்கிறாங்க. உச்சநீதிமன்றமும் அந்த வழக்குகள் நமக்கு பார்த்திருக்கோம். உச்சநீதிமன்றத்துல 5 பெஞ்ச் அமர்வாக 5 நீதிபதிகளோட அமர்வுல முதல்லயே ஓராண்டுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டுச்சு. அதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, திருமணம், அதாவது அந்த அவங்களுக்குனாச்சும் அங்க திருமணத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க, புரியுதுங்களா? திருமணம் பந்தம்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா இந்தியா வந்து அதே மாதிரி இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து கிடையாதுங்குது, பண்ண முடியாதுங்குது, புரியுதுங்களா? அவங்க பாலினம் சார்ந்த இல்ல, உங்களுக்கு வந்து ஒரே பாலினத்தை சார்ந்தவர்கள் திருமணம் செய்து கொண்டு பதிவு செய்யலாம் அப்படிங்கிறது அமெரிக்கால ஓரின சேர்க்கை திருமணம் வந்து அமெரிக்கால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த குரூமிங்க்கு மட்டும்தான் அவங்க எகென்ஸ்டா இருக்காங்க. அவங்க வந்து அந்த கல்யாணத்துக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, அதெல்லாம் போயிடுச்சு, அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு எதிர்ப்பு இருந்தாலும் அது அங்கீகரிக்கப்பட்டுருச்சு. ஆனா இந்தியாவிலே கிடையாது. அது அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதை வந்து அரசாங்கம் தான் முடிவெடுக்கணும். அரசாங்கம் என்ன சொல்லிச்சு, அங்கீகரிக்க முடியாது. அங்கீகரிச்சா நிறைய பிரச்சனைகள் வரும் அதுல. ஏன்னா இப்ப ஒரே பாலினத்தை சார்ந்தவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கல்யாணம்னு அங்கீகரிச்சிட்டீங்கன்னா அவங்களால குழந்தைகளை தத்தெடுக்க முடியும். அந்த குழந்தைகளை அவங்க தத்தெடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு எனக்கு ஓரின சேர்க்கையாளர்களுடைய வீட்டுக்கு நான் போகணும்னு அந்த குழந்தை விரும்புமா விரும்பாதா தெரியாதுல நமக்கு.
அப்ப இந்த மாதிரியான நிறைய நடைமுறை சிக்கல்கள் வரும். அந்த நடைமுறை குழம்பும் சமூகமே சீர்கட்டுரும். ஆமா, குழம்பும் அப்படிங்கிற பார்வையில தான் ட்ரம்ப் அங்க முடிவெடுத்திருக்காரு. இங்க மோடி கவர்மெண்ட் தான் இந்த மைண்ட் செட் இருக்கு. Okay. காங்கிரஸ் கவர்மெண்ட் இந்த மைண்ட் செட்ல கிடையாது. காங்கிரஸ் கவர்மெண்ட் உடைய லிங்கேஜ் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த லெப்டிஸ்ட் ஐடியாலஜியோட தொடர்புடையதா தான் இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து ராகுல் காந்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது, நாங்க வந்தா வந்து அங்கீகரிப்போம், ஓரின சேர்க்கைக்கான அந்த திருமண முறைகளை வந்து நாங்க அங்கீகரிப்போம் அப்படின்னு தான் பேசியிருக்கிறாப்ல இது வரைக்கும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா மோடி கவர்மெண்ட் மட்டும்தான் அது பண்ண முடியாது. அது வந்து இந்தியாவுக்குன்னு சில கல்ச்சர் அண்ட் வேல்யூஸ் இருக்கு. ரெண்டாவது இந்தியாவுடைய நடைமுறைன்னு ஒண்ணு இருக்கு. அதுல இந்த திருமண பந்தம்ங்கிறது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டும்தான் அங்கீகரிக்க முடியும். மற்ற விதமான திருமண பந்தங்களை அங்கீகரிக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. அப்ப ட்ரம்புக்கு இந்த ஓட்டு ஆண்கள் படிக்கக்கூடிய கல்லூரியில ஆண்களுக்கு மட்டும் இருக்கும்னு வைங்களேன். ஆனா எல்லா இடத்துலயுமே ஆண் பெண் அப்படின்னு சொல்லி கழிப்பிடங்கள் இருக்கும். இப்ப இதுல பிரச்சனை இருக்காது. இப்ப நீங்க ஒரு பாத்ரூம், அது போக இந்த மாதிரி மாற்று பாலினம் சார்ந்தவர்களுக்கு நாங்க தனியாவே பாத்ரூம் பாலினம் சார்ந்த ஒரு தனி டாய்லெட்னா அதுல ஆண்களும் போவாங்க பெண்களும் போவாங்களா? இந்த மாதிரி ஆணாகவும் மாறி பெண்ணாக மாறியவர்கள், பெண்ணாக மாறி ஆணாக மாறியவர்களுக்கு அவங்களுக்கு ஒரு தனியா வேணும்னா அது கூட பண்ணலாம். இதுக்கு இது வரைக்கும் அமெரிக்கால ஓகே பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இங்க பெண்ணா ஆயிப்போச்சுன்னா, ஒரு ஆணா பிறந்திருப்பாப்ல, அவரு பெண்ணாக மாறி இருப்பாப்ல, அவர் என்ன பண்றாரு வந்து ஒரு லேடிஸ் பாத்ரூம்குள்ள நுழையிறாரு. அவர் ஆண், பிசிக்கலா ஒரு ஆண். அவர் லேடிஸ் பாத்ரூம்ல நுழையும் பொழுது அங்க சின்ன சின்ன குழந்தைகள்லாம், பெண் குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. இது எப்படி பார்க்கப்படும்? அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு, தகப்பன்களுக்கு, நீ ஆம்பளை, நீ மண்டையில ஒரு விக்க வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா நீ பொம்பளை ஆயிருவியா, நீ எப்படி இதுக்கு உள்ள வரலாங்கிற பிரச்சனை ஆகுது. இல்ல நான் பெண்ணாதான் உணர்றேன், அதனால நான் இங்க போவேன் அப்படின்னு அவங்க பிரச்சனை பண்றாங்க. இந்த இஷ்யூ எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுல ரகளைகள் வர ஆரம்பிச்சது. இதுல சில ரேப் விக்டிம்ஸும் இதுல பாதிப்புக்குள்ளானாங்க. ஒரு கைதி வந்து கைதாகிறாரு. அவர் வந்து ஆம்பளை. எந்த வழக்குக்கு கைதாகிறன்னா, பெண்களை ரேப் பண்ண வழக்குக்கு கைதாகிறாப்ல. அவர் என்ன சொல்றாரு கோர்ட்ல போயிட்டு, நான் பெண்ணாக உணர்கிறேன், நான் ஒரு பெண் அப்படிங்கிறாரு. சரி, உடனே இந்த நீதிமன்றமும் என்ன பண்ணுது, அவங்க அமெரிக்க நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா, ஆமா அவர் ஒரு பெண்ணா உணர்றாருன்னா அவரோட உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து அவரை உமன்ஸ் ஜெயில் பிரிசனுக்கு அனுப்புறாரு. உமன் ஜெயிலுக்கு போய் அவர் என்ன பண்றாரு, அங்கேயே ரேப் பண்றாப்ல அந்த ஆளு. அப்ப என்ன பண்றது? புரட்சிகரமான பெண் வச்சுக்கோங்க. இவங்களுக்கு ஒரு விருது. அதுக்கடுத்து மிக முக்கியமாக தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்கள், இவர்களுக்கு ஒரு விருது. அது எதுக்குன்னு கேளுங்க. எதுக்குன்னா, இந்த LGBTQ அப்படின்ற ஒரு அமைப்பை அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக. இந்த LGBT கம்யூனிட்டி உருவாகிறதுனால பிரச்சனை கிடையாது. ஆனால் இதனால் சர்வதேச அளவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, சர்வதேச அளவில் எல்லாம் வரவேற்று கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இப்போ இது எதனால ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி குதிச்சிட்டாங்க வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா, இந்த லெஸ்பியன், கே இதை ப்ரொமோஷன் பண்ணுறது, இதை நீங்கள் ஏற்றுக்கிறது ஒரு பக்கெட்டு, இதை அக்செப்ட் பண்ணுறோம், ஓகே. ஆனால் அந்த ஆபத்தை அவங்க உணர்றதுல, அந்த ஆபத்து எப்படி ஆனதுன்னு எல்லா விதமான ஆய்வு கட்டுரைகளும் வெளியாகுது. அதனால தான் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த LGBT மூவ்மெண்ட் ஒட்டுமொத்தமாக இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட்டை தடை பண்ணுறாங்க. அது சுப்ரீம் கோர்ட். பல்கேரியாவை பொறுத்த XY இருந்தால் ஆனாவும் அந்த 2 பேரும் இணை சேர்ப்பது